காட்டின் கண்ணன். ஹாய் எல்லா நண்பர்களையும் காட்டின் கண்ணனோட உல்லாச உலகத்திற்கு வரவேற்கிறேன். என் பேர் அஞ்சு. இது என் நண்பன் மங்கு. இவன் மட்டும் இல்ல, எனக்கு வேறொரு நண்பன் கூட இருக்கா, கண்ணன். அவ ரொம்பவே குறும்பக்காரன். மிட்டு முயல், அணில் குட்டி, கரடி தாத்தா எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட உள்ள கண்ணனோட கதைகள் நமக்கு பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு நாள் கண்ணனும் நரிகளும் சேர்ந்து காட்டுல ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்தது. அப்புறம் யாரு ஜெயிச்சாங்க தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? இதோ பார்க்கலாமா காட்டுல ஓட்டப்பந்தயத்தோட கதை. பிம்போ, பசியால வயிறு வீண வாசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசி அடக்க என்ன வழி? ஆமா, உன்னோட மண்டை ஐடியாஸ் கேட்டு இப்போ என்னைக்கும் பட்டினி தான். என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், இருந்தாலும் அந்த மிட்டு மயிலை இன்னும் பிடிக்க முடியல. நடக்குண்டா நடக்கும். இன்னைக்கு என் மண்டையில சில தந்திரங்கள் எல்லாம் வரும். ஒன்று சரியாச்சுன்னா மிட்டு முயல் என் கையில இருக்கும். ஆமா ஆமா, நடக்கும் நடக்கும். ஐயோ, இந்த பள்ளம் இங்க எப்படி வந்தது? டேய், என்னடா சிந்திக்கிற? என்ன இந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்து. வாடா ராஜா, வாடா ராஜா, வாடா. டேய், ஒரு ஐடியா கிடைச்சிருக்குடா. சூப்பர்டா சூப்பர். ஆனா இதில் அவன் விடுவானா? விழாம், இல்லைன்னா விழ வைப்போம். பொறுத்திருந்து பாரு. ஓய் 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 ஓய். இங்க மாட்டினா மிட்டு முயலோட கதை க்ளோஸ். கதை சொல்லாம ஆழமா பல்லடுற. ஆட இருந்தாதான் தடியன் உழுவான். ஓய் ஓய் ஓய். இது போதும், சீக்கிரம் வா, அவங்க எங்கன்னு பார்க்கலாம். மாபெரும் ஓட்டப்பந்தயம். காட்டு மக்களே பங்கு பெறுங்கள்.
அதிவேக ராஜாக்களான பிம்போ ஜிம்போவை வெல்ல யாரால முடியும்? வாருங்கள் வாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு 10 கொலை வாழைப்பழம் பரிசு. 10 கொலைப்பழமா? நான் இருக்கேன் பந்தயத்துல. ஜாக்கிரதையா இருக்கணும், அப்புறம் மானம் போயிடும். அது எப்படி இருக்கு? யானை மயிலு ஓடினா நரிங்க என்னைக்காவது ஜெயிச்சிருக்காங்களா? அதெல்லாம் வரும்போது பாரு. சிறுநரி பாதை வழியா ஆத்தங்கரை வரைக்கும் ஓடணும். தைரியம் இருந்தா வா. நான் வரேன். அது வேண்டாம், இது அவங்களோட தந்திரம். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 10 கொலைப்பழத்தையும் சாப்பிடுவேன். வா வா, உன்னை ஒரு வழி பண்றேன். கண்ணா போகாத. 10 கொலைப்பழம் ஹாய், 10 கொலைப்பழம் ஹாய், 10 கொலைப்பழம் ஹாய். சே, என்னடா இவ? ரெடி, ஆன் யுவர் மார்க், செட், 1 2 3 ஸ்டார்ட். நாங்க போறோம். ஐயோ, அடடா திருட்டு பசங்களா, நீங்க எங்களை குழியில தள்ள பாத்தீங்கல்ல? அவனுங்க குளிச்ச குழியில அவனுங்களே விழுந்தாங்க. அம்மா. காட்டின் கண்ணன். நரிகளோட ஓட்டப்பந்தயம் வீணாகல. யார் அது பாடுறது? நம்ம கரடி பாகவதர். காலையில ஆரம்பிச்சாச்சு. அங்க கண்ணனும் மிட்டும் இருக்காங்களே, என்ன பண்றாங்க அவங்க? நமக்கு போய் பார்க்கலாம். வாத்தியாரே, யாரு? வாக்கண்ணா. அது நம்ம மிட்டுவுக்கு தேன் குடிக்க ரொம்ப ஆசையா. அதுக்கு என்ன பண்ணலாம் வாத்தியாரே? மிட்டுக்கா? உனக்கா? இல்ல, எனக்கு இல்ல, மிட்டுவுக்கு. என்னவோ ஆசை நல்லா இருக்கு, ஆனா என்கிட்ட இப்ப தேன் இல்லையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது வாத்தியாரே? அண்ணா, சிற்றாடங்கிற மரத்துல தேன் இருக்கு. அப்படியா? அந்த தேனீங்க ரொம்ப கொடுமையானவங்க. தேன் எடுக்கவோ பக்கத்துல போகவோ விட மாட்டாங்க. நான் முயற்சி பண்ணேன். அது ஒரு பிரச்சனையே இல்ல. அவனுங்களை ஏமாத்திட்டு நான் தேன் எடுத்துடுவேன். நான் சொல்றத கேளு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்ணா, நான் நினைக்கிறேன் வாத்தியார் சொன்னதுல விஷயம் இருக்கு, நீ போகாத. மிட்டு, ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப பாரு, நீ தேனீகளை ஏமாத்தி நான் தேன் எடுக்கிறேன் பாரு. என்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த காலத்து பசங்க கண்ணா, சத்தம் போடாத. அதோ பாரு, எங்க? நீ இங்கே நில்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய், பாத்து போ. இங்க எல்லாம் யாரையுமே காணுமே. இதுதானா கரடி வாத்தியார் சொன்னது? ஐயோ, தப்பிச்ச. அப்பவே சொன்னல பிரச்சனை ஆயிடும். நீ சும்மா இரு. எப்படியும் நான் தேன் எடுத்துட்டு தான் போவேன். கண்ணன் சூப்பரடா. சொன்ன புரியாது, கிடைக்கும் போது புரியும். போ போ. இது போதும். இதை வச்சு ஒரு வேலை காட்டுறேன். என்ன செய்றீங்க? சொன்னது கேட்கலையா? நான் இந்த பக்கம் சும்மா வந்தேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணா? விசேஷம் இல்ல, போ போ. ஆமா, நல்ல விஷயம் இருக்கிறாரு. போயாச்சா? தேன் வர போகுது. இப்ப வரும், இப்ப வரும். ஐயோ,
உன்கிட்ட அப்பவே கரடிவாதியா சொன்னார்ல ஆபத்துன்னு. இப்ப என்னாச்சு? கண்ணா, இதுதான் பெரியவங்க சொன்னா கேட்கணும்னு இப்ப புரியுதுல? ஐயோ! தேனுக்கு ஆசைப்பட்ட கண்ணனுக்கு நடந்தது பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு வாட்டி பழம் தின்ன ஆசைப்பட்ட கண்ணனை நரிங்க சேர்ந்து ஏமாத்த பார்த்தாங்க. நடந்ததோ அமக்கலாம். நமக்கு அந்த கதை பார்க்கலாம். ஒரு நாள் கண்ணனும் நண்பர்களும் காட்டு வழியா நடந்து வரும்போது சின்ன கிளி கண்ணனை தேடி வந்தது. டேய் திருட்டு கண்ணா, உனக்கு தெரியுமா தெற்கு காட்டுல நிறைய ரஸ்தாளி பழம் பழுத்திருக்கு. ரஸ்தாளி பழமா? சின்ன கிளி உண்மையா சொல்றியா? சத்தியமா சொல்றேன், நானும் தின்னு பார்த்தேன். இவ்ளோ ருசியான ஒரு பழம் என் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. ஆசையா இருக்கு. நண்பர்களே, இப்பவே போலாமா? ரெடி. அப்ப வா, வேகமா போலாம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மரத்து மேல ஒரு குறும்பு உட்கார்ந்து இருந்தா. அவ்வளோ ருசியான பழம்னா அவங்களுக்கு ஒன்று கூட கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். டேய் ஜிம்போ, என்னடா பண்ற நீ? இது யானை மயக்கிற மருந்துடா. எவ்வளவு பெரிய யானை ஆனாலும் மயங்கி விழுந்துடும். அதே எதுக்கடா இதுல தேக்கிறேன்? டேய் மடையா, சின்ன கிளி பழம் பழுத்திருக்குன்னு கண்ணங்கிட்ட சொல்ல போயிருக்கு. அவன் பாஞ்சு வந்து இதை சாப்பிட போறான். மயக்கம் போட்டா நமக்கு மிட்டுவை ஈஸியா பிடிச்சிடலாம். சூப்பர் சூப்பர், உனக்கு என் வாழ்த்துக்கள். சே, எங்கடா அவங்க? ஐயோ முள்ளு, இது யாரோட வேலை? வழி முழுக்க இருக்கு. இனிமே இந்த வழிய தெற்கு காட்டுக்கு போக முடியாது. ச்சே, எனக்கு ஆசையா இருக்கு. நமக்கு வேற வழியா போகலாமா? அப்படின்னா நமக்கு குறிஞ்சி மலைக்கு போகலாம். அது ரொம்ப தூரம் இல்ல கண்ணா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாயில எச்சில ஊறுது. ஐ, எவ்வளோ பழம்! ஏய், அவங்க வந்துட்டாங்களா? இது அந்த குரங்க. இவன் எங்கிருந்து வந்தா? சே, இவன் நம்ம பிளான்லாம் நாசப்படுத்திடுவான்டா. டேய் குரங்கா, நிறுத்து, அந்த பழம் சாப்பிடாத. ஏய், கேலி பண்றியா? அதோ அவன் அந்த மருந்து தேய்ச்ச பழமும் சாப்பிடுவான். குரங்கா, அதை சாப்பிடாத, டேஞ்சர் ஆயிடும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். பிம்பா, ஓடுறா. ஐயோ, அவன் வரான், ஓடுறா. ஐயோ 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 ஐயோ, அடிக்காதே. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ ஐயோ, அடிக்காதே. ஐயோ, ஓடுறா ஓடுறா. ஐயோ. ஆமா, இவனுங்களுக்கு என்னாச்சு? ஏதாவது விளையாட்டா இருக்கும். யானை மயக்கி. யானை வைக்கியா? ஆஹா, இன்னைக்கு நரிங்க கதை க்ளோஸ். காட்டின் கண்ணன். நரிகளோட யானை மயக்கி சூப்பர். இன்னைக்கு எல்லாம் குஷால் தான். ஐயோ, பயங்கர காத்து. தோ தாத்தா முடி. ஹாய், எவ்வளவு அழகா இருக்கு. நண்பர்களே, நமக்கு தாத்தா முடிய பத்தி ஒரு பாட்டு கேட்கலாமா? காட்டில் எங்கும் பறந்து ஆடுது, நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. தாத்தா முடிகள் காட்டில் எங்கும் பறந்து ஆடுது, நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. பூங்காற்றி ஆடவா, நீ வரும் வேளையில் தாளத்தில் ஆடுவோம். தாத்தா முடிகள் காட்டில் எங்கும்
சேர்ந்து ஆடுறாங்க. தாத்தா முடிக காட்டில் எங்கும் பறந்து ஆடுது. நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. மழை பெய்து ஓய்ந்தது, வானமும் தெளிந்தது, மாமரங்க காற்றில் துள்ளி சாய்ந்தாடுதே. மழை பெய்து ஓய்ந்தது, வானமும் தெளிந்தது, மாமரங்க காற்றில் துள்ளி சாய்ந்தாடுதே. காற்றும் மழையும் ஓய்ந்து நதிகள் பெருகி ஓடுது. தாத்தா முடிக காட்டில் எங்கும் பறந்து ஆடுது. நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. தாத்தா முடிக காட்டில் எங்கும் பறந்து ஆடுது. நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. பூங்காற்றே ஆடவா, நீ வரும் வேளையில் தாளத்தில் ஆடுவோம். தாத்தா முடிக காட்டில் எங்கும் பறந்து ஆடுது. நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. தாத்தா முடிக காட்டில் எங்கும் பறந்து ஆடுது. நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஆடுறாங்க. காட்டின் கண்ணன். நண்பர்களே, நம்ம மிட்டுவுக்கு எப்போதுமே சந்தேகம்தான். இவனோட சந்தேகத்தால எப்போதுமே பிரச்சனை நம்ம கண்ணனுக்கு தான். ஒரு வாட்டி அவனுக்கு பெரிய சந்தேகம் வந்தது, நம்ம சூரியனோட வீடு எங்கேன்னு. உங்களுக்கு சூரியனோட வீடு எங்கேன்னு தெரியுமா? நமக்கு கண்டுபிடிக்கலாமா? டேய் தடியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நிம்மதியா சிந்திக்க விட மாட்டியா? ஆமா, கொளுத்துற வெயில வானத்தை பார்த்து சிந்திக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லடா, எனக்கு விடிஞ்சதுல இருந்து ஒரு பெரிய சந்தேகம். அது என்ன அவ்வளோ பெரிய சந்தேகம்? அதுடா, நம்ம சூரியன்ல சூரியன் இந்த வாட்டி ராத்திரியில எங்க போறாரு? அப்படி கேட்டா அது இப்போ அவரோட வீட்டுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கா? ஆமா, ராத்திரி நாம நம்ம வீட்டுக்கு போறதில்ல, அவரும் போவாரு. சும்மா புழுகாத கண்ணா. புழுகல, சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க அவரோட வீடு? அது எனக்கு தெரியாது, ஆனா வீட்டுக்கு தான் போறாரு. இன்னைக்கு எப்படியாவது சூரியனோட வீட்டை கண்டுபிடிக்கணும். நீயும் வா. இந்த பழம் சாப்பிட்டு போலாமே. நீ வாட பழப்பிரிச்சாலி. சூரிய போறதுக்கு முன்னாடி அவரோட வீட்டுக்கு போனோம். யாருடா இவன்? பழம் சாப்பிட விட மாட்டான். இது இங்கே இருக்கட்டும். எங்கன்னு தெரியலையே. அப்படியே நாங்க சூரியனோட வீடை தேடி போக ஆரம்பிச்சோம். வழியில சந்திச்ச அணில்கள் கிட்டேயும் குறும்பு குரங்கு கிட்டேயும் வழி கேட்டோம். ஆனா யாருக்கும் தெரியல. கடைசியா கரடி வாத்தியாரும் கை கொடுத்துட்டாரு. ரொம்ப சோகமாயிடுச்சு. என்னடா பசங்களா, எல்லாருமா சேர்ந்து ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்னன்னு சொல்றது எரும மாமா, நாங்க இந்த சூரியனோட வீட தேடி கிளம்பினோம். தேடி தேடி முதுகு ஒடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியுமா சூரியனோட வீடு? எனக்கு அவரோட வீடெல்லாம் தெரியாது. இருந்தாலும் எல்லா நாள் சாயங்காலமும் அந்த பெரிய மலை பக்கம் போவாரு. அப்படின்னு போலாம். கண்டிப்பா. பாரு, அங்கதான் சூரியனோட வீடுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நமக்கு அங்க போகவே முடியாது. ஆமா, செஞ்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. அதோ காக்கண்ணா. என்ன கண்ணுங்களா? நீங்க சூரியன் கிட்ட இருந்து தானே வரீங்க. அவர் வீடு எங்க இருக்கு? சூரியனோட வீடா? ஆமா, சூரியனோட வீடு. சூரியனோட வீடு. என்ன ஆச்சு? சரி, உன்னோட வால் எங்க? பின்னாடி. நீ அது கொஞ்சம் பிடிக்க பாரு. பிடிக்க முடியலையே. அதெல்லாம் வேண்டாம். நீ இப்ப சுத்தினிய அதே மாதிரி தான் பூமியும். இப்படிதான் பூமியும் சுத்தும். சுத்துமா? அது எப்படி? சுத்தும் போது சூரியன் நம்ம பக்கம் வந்தா பகல், எதிர் திசையில போனா ராத்திரி. சூரியன் எங்க இருக்கோ அங்கதான் சூரியனோட வீடு. அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பூமி தானே சுத்துறது மட்டும் இல்ல, அது சூரியனையும் சுத்துது. அதுக்கு 365 நாள் வேணும். அதுதான் ஒரு வருஷம். புரிஞ்சுதா? நன்றி காக்கா. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தீங்க. சரி குழந்தைகளே, நான் போறேன்.
இனிமே உனக்கு ராத்திரி சூரியன் எங்க போன்னு கவலைப்பட வேணாம்ல. ஆமா ஆமா, இப்ப நிம்மதியா இருக்கு. காட்டின் கண்ணன். ராத்திரியும் பகலும் எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? அதோட மிட்டுவோட சந்தேகம் தீர்ந்தது. அப்படி இருந்த போது கண்ணனுக்கு ஒரு நல்ல மேளம் கிடைச்சது. நல்ல டுண்டும் மேளம். இந்த மேளம் வச்சுக்கிட்டு அவன் நரிகளை நல்லா ஏமாத்துனா. அது எப்படின்னு தெரியுமா? ஒரு நாள் கண்ணன் காட்டு வழியா நடந்து வரும்போது லா 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 லல்லல்லா லா லல்லல்லா. என்னது? இது மேளம் இல்ல, அமக்களம். அற்புதம், நல்லா இருக்கு. இங்க யாரையும் காணுமே. இப்ப இவங்க எல்லாம் எங்க போனாங்க? நான் வாசிச்சு பாக்கட்டா? ஜோரா இருக்கு. ஹோய் 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 ஹோய். கண்ணா, நீங்க விளையாடிட்டு இருக்கியா? நம்ம மிட்டுமையில நரிங்க தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியா? நீ போடா இங்க இருந்து. ஆமா கண்ணா, உண்மையா? ஐயோ, உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும். அவனை நரிங்க சூப் ஆக்கிடுவாங்க. ஆமா, இப்ப என்ன பண்றது? நீ இப்படி சிந்திக்காம ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஏதாவது பண்ணலாம், நீ வா. டேய் சின்ன முயல, இவ்வளவு நாள் நீ எங்களை ஏமாத்திட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு உன்னை சூப்பு பண்ணி சாப்பிடுவோம். டயலாக பேசாத, உடனே சூப்பர் ரெடி பண்ணடா. இவன் பெரிய கில்லாடி, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிடுவான். இந்த வாட்டி தப்ப முடியாது, நான் கேரண்டிடா. நமக்கு இவங்களை பயமுறுத்தலாமா? எங்கிட்ட வாடா. ஏய் பிம்பா, என்ன சத்தம் அது? எனக்கு தெரியல. மடையனுங்க பயந்துட்டாங்க. காட்டின் மிக்க பலசாலி நான், வன வீரன். ஐயோ, எல போதும். எலபோதம், உங்களுக்கு என்ன வேணும்? என் அருமை பக்தன் மிட்டுவை பிடிக்க உனக்கு இவ்வளவு தைரியமா? உங்களை எல்லாம் நான் எரிச்சிடுவேன். ஐயோ, எங்களை ஒன்னும் செய்யாதே. யோ, ஓடுறா. ஏய், ஓடுறா. இது உன்னோட தந்திரமா? இல்ல, என்னோட தந்திரம். ஆமா ஆமா. ஜம்பனும் போயிட்டா பிம்பனும் போயிட்டா, ஹோய் ஹோய் ஹோய். ஜம்பனும் போயிட்டா பிம்பனும் போயிட்டா, ஹோய் ஹோய் ஹோய். காட்டின் கண்ணன். பயந்தாங்கோலிங்க எங்கேயோ ஓடி போயிட்டானுங்க. எப்படியோ மேளத்தோட தந்திரம் பலிச்சுது இல்லையா? இப்படி இருக்கும்போது காட்டுக்கு கிட்டப்பான்னு ஒரு பயங்கரமான வேட்டைக்காரன் வந்தா. அப்புறம் என்ன நடந்தது நமக்கு பார்க்கலாம். ஓடுங்க ஓடுங்க, இந்த கிட்டப்பாவை ஏமாத்தி எவ்வளவு தூரம் ஓடுவீங்கன்னு பார்க்கலாம். ஐயோ, ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்காஜா. ஒண்ணுமே ஆகல. ஆமா ஆமா. ஹாய்.
என்னடா என்ன ஆச்சு? இவன் இப்ப எங்க போறா? ஆ ச்சே ஒன்னத்தையும் காணுமே. ஹாய், நல்ல பெரிய கேரட். என்னது? ச்சே ஹாய், நல்ல வாசனை, ருசியா இருக்கு. மிட்டு நல்ல பெரிய கேரட், எனக்கு கொஞ்சம் தரியா? ஆ எனக்கும் வேணும். யாருக்கும் தர மாட்டேன், இது முழுக்க எனக்கு வேணும். மிட்டு ப்ளீஸ் மிட்டு, எங்களுக்கும் கொஞ்சம் கொடு. ப்ளீஸ். முடியவே முடியாது, உங்களுக்கு வேணும்னா வேற எடுத்துக்கோ. நீ ரொம்ப மோசம். நீ பாத்துக்கோ, நான் ஒன்றும் இல்லை, ஒரு 10 கேரட் நான் கண்டுபிடிப்பேன். ஆ ஆ டேய் நில்ல, எனக்கு வேணும். நானும் வரேன். ஏய் கிடைச்சிடுச்சு, எனக்கும் கிடைச்சது பெரிய கேரட்டு. பாரு பாரு, ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா. டேய் எனக்கு பாதி தாடா. ஆமா கொடுக்குறேன். இது பாத்தியா? ஆஹா, அவ்வளோ திமிரா. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ இடிக்காதுடா, இடிக்காதுன்னு சொன்னல, நான் கீழே விழுந்துடுவேன். விழுடா. ஐயோ பாம்பு, என்ன காப்பாத்து. ஐயோ அது யாரு? காப்பாத்து காப்பாத்து. அப்படியா? இந்த கேரட் வித்த இவனோடதா நம்மள பிடிக்கிறதுக்கு? எப்படியோ வேட்டைக்காரனோட தந்திரம் பலிக்கல. நான் இல்லைன்னா இப்ப தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா. காட்டின் கண்ணன். கண்ணன் செஞ்ச அட்டகாசம், வேட்டைக்காரன் எங்கேயோ போயிட்டா. ஆமா நண்பர்களே, நீங்க காளான் பார்த்திருக்கீங்களா? பெரிய கொடை மாதிரியான காளான். அடுத்தது நமக்கு காளானை பத்தி ஒரு பாட்டு கேட்கலாமா?
காட்டின் கண்ணன். நண்பர்களே, நீங்க சண்டை போடுவீங்களா? இல்ல அதே மாதிரி கண்ணனுக்கும் குரங்கனுக்கும் பெரிய கலகம் நடந்தது. காட்டுல யாரு பெரியவன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல யாரு பெரியவன்னு இதோ பாத்துக்குங்க. இல்ல இல்ல நான்டா. இல்ல இல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். காட்டுல பெரியவங்க நாங்க யானைங்க தான். ஆமா, நீங்க எல்லாம் தடிதடியா இருக்கீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு மூளை இருக்கா? அது எங்களுக்கு மூளையோ மூளை, புரியுதா? உன்னோட மூளை எங்க பலத்துக்கு ஈடு இணையே கிடையாது. தோ பாத்துக்கோ. என்னாச்சு இவனுங்களுக்கு? காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப காட்டுறேன்டா. எங்க? டேய் பலசாலி, இதோ பிடிச்சுக்கோ. ஐயோ, டேய் வீசி எறியாத எறியாத. ஹே, நிறுத்திடு. ரெண்டு பேரும் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிரச்சனை காட்டுல யாரு பெரியவன்னு அவ்வளவுதானே. நம்ம ஆம தாத்தா கிட்ட கேட்கலாம். அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் இல்லையா? அது போதும், நான் ரெடி. நானும் ரெடி. அப்பா ஆடா, நிம்மதியாச்சு. இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன பண்றது? நமக்கு ஒரு போட்டி நடத்தலாம். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அப்புறம் இத பத்தி சண்டை போடக்கூடாது, சரியா? இல்ல இல்ல. சரி, காட்டுக்கு அந்த பக்கம் ஒரு அத்திமரம் இருக்கு. அதுல இருந்து யாரு முதல்ல அத்திப்பழம் கொண்டு வரீங்களோ அவன் தான் பலசாலி. புரியுதா? புரிஞ்சுது. நான் தான் முதல்ல கொண்டு வருவேன். ஆமா, நமக்கு பார்க்கலாமா? அப்ப நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, எவ்வளவு மேல இருக்கு, எப்படி பறிக்கிறது? இப்ப என் சக்தியை பாரு. இது எனக்கு ரொம்ப சிம்பிள். பாத்துக்கோ. Ready? 1 2 3. அம்மா, என் தலை உடைஞ்சிடுச்சு. பலசாலி, என்ன ஆயிட்டேன்? இப்ப பாரு இந்த குரங்கனோட சாமர்த்தியம். ஐயோ ஐயோ, இந்த எறும்பெல்லாம் சேர்ந்து என்ன கடிக்குதே. ஐயோ ஐயோ ஐயோ, எறும்பு கடிக்குதே. ஐயோ ஐயோ ஐயோ. மரம் ஏறுனவனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, மரம் நிறைய எறும்பு. இது உன்னாலே முடியல. இனிமே நாம என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. ஐ, கிடைச்சிடுச்சு. ஐ ஓய். இதோ தாத்தா. ஆஹா, ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே யாரு காட்டுல பலசாலின்னு. புரிஞ்சுது. நாங்க ரெண்டு பேரும் பலசாலிங்க. ஒற்றுமையா இருக்கிற நண்பர்கள் தான் எப்பவுமே பலசாலிங்க. ஆமா ஆமா ஆமா. காட்டின் கண்ணன். நண்பர்களுக்கு புரிஞ்சுதா யாரு பெரியவன்னு? இதே மாதிரி வித்தியாசமான சாமர்த்தியங்க உள்ள நாம எல்லாருமே பெரியவங்க தான். நம்ம மிட்டுவுக்கு கேரட்னா ரொம்ப ஆசை இல்லையா? ஒரு நாள் அவன் தோட்டத்துல இருந்து யாரோ கேரட் திருடுனாங்க. அவனுக்கு ரொம்ப வேதனையா போச்சு. நம்ம கண்ணன் செஞ்ச தந்திரம் என்னன்னு பார்க்கலாம். மிட்டுவை இதுவரைக்கும் காணுமே. அவன் இன்னும் எழுந்துக்கலையா? மிட்டு, மிட்டு, நீ ஏன் இப்படி சோகமா இருக்க? அத பாருங்க, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தின கேரட் எல்லாம் யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? எவன்டா அது? யாருக்கு தெரியும்? என் கேரட் எல்லாம் போயிடுச்சு. ஏய் மிட்டு, அழாத. அழுகியா வருது. சரி, நீ அழாத. அது யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி? அவனுக்கு ஒரு பொறி வைக்கலாம் நாம. சூப்பர் பொறி. அவன் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இதுவரைக்கும் அவனை காணலையே. கிடைச்சு போச்சுடா. நிம்மதியா போச்சு. வயிறு ரொம்ப தான் பசிக்குது. எடு சாப்பிடலாம்.
என்னத்த எடுக்க நீ தான் சொன்னியே என்னம்மா கிடைச்சிருக்குன்னு. சீக்கிரம் எடு. என்ன மானா மயிலா? டேய் சாப்பிடறதுக்கு கிடைச்சதுன்னு சொல்லல, அந்த கண்ணனுக்கும் மிட்டுவுக்கும் வைக்க வேண்டிய பொரி கிடைச்சதுன்னு சொன்னேன். ஒரு நல்ல பொரி. ரொம்ப நல்லது. திரும்பவும் மடி வாங்குறதுக்கு கிளம்பி இருக்க நீ இல்ல? வரலடா. இது பழைய பிளான்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, இது ஒரு புது ஐட்டம். இந்த பாரு, என்ன இது கேரட்டா? என்னமோ ஏதோ இங்க கொடு. இது கேரட் இல்ல மடையா, பாக்குறதுக்கு கேரட் மாதிரி இருக்கும், ஆனா டேஞ்சர் ஐட்டம். உள்ள போச்சுன்னா கொஞ்ச நேரத்துல கண்ணு ஃபியூஸ் ஆயிடும். இது நமக்கு எதுக்கு? நாம இத மிட்டோட தோட்டத்துல கொண்டு போய் குளிச்சு வைக்கலாம். அவனுங்களும் இதை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. எப்படி? ஓகே, ஆனா கண்ணு ஃபியூஸ் ஆகுமா? இல்லன்னா நம்ம தூக்கி வீசிடுவோம். நீ வா. பார்த்து நடடா. நான் பார்த்து நடக்கிறேன், நீ பார்த்து நட. டேய், சத்தம் போடாம வா. நீ அந்த பக்கம் போய் குழி நோண்டி வை. ஜாக்கிரதா. கேரட் செடியை எடுத்துட்டு அது கீழே இதை வைக்கணும். புரிஞ்சுதா? அதை நான் பாத்துக்கிறேன். சத்தம் போடாத. இந்தா. அரிக்குத. ஐயோ, எனக்கும் அரிக்குதடா. ஐயோ பிம்போ, எனக்கும் சொரிஞ்சு விடுறா. கேரட் எடுத்தா அரிக்குமா? எனக்கும் அரிக்குதுடா. ஐயோ அரியோ அரிய. இவங்கிட்ட கேரட் திருடுங்களா? இவங்களுக்கு எதுக்கு கேரட்? யாருக்கு தெரியும்? பசி எடுத்த உடனே கேரட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேரட்ல அரிக்கிற மருந்து தேய்ச்சது வலிச்சிடுச்சு. ஆமா ஆமா. ஐயோ அரிக்குதே. ஐயோ ஐயோ. எப்படி ஓடுறாங்க. இனிமே வந்து தொந்தரவே இருக்காது. ஐயோ காப்பாத்துங்க. அது யாரு? ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஒண்ணுமே பார்க்க முடியல, என் கண்ணு போச்சு. ஐயோ. டேய் சுண்டலி, உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு கேரட் சாப்பிட்டேன், என் கண்ணு போச்சு, என்னால பார்க்க முடியல. இதான் எங்க கேரட் திருடுனியா? அங்கே கிட. சத்தியமா நான் கேரட் திருட மாட்டேன், என்ன காப்பாத்துங்க. கேரட் சாப்பிட்டு உனக்கு கண்ணு போச்சா? இது பார்த்தா குருடங்கிழங்குன்னு நினைக்கிறேன், ஆனா கேரட் மாதிரியே இருக்கு. சாப்பிட்டா கண்ணு போயிடும். சரி, இது எப்படி இங்க வந்தது? எனக்கு தோணுது இது வைக்கதான் நரிங்க இங்க வந்திருப்பாங்க. ஏதோ திருடனுக்கு வச்சது நரிகளுக்கு கிடைச்சது. நரிங்க வச்சது திருடனுக்கு கிடைச்சது. ஆமா. ஐயோ என் கண்ணு. சுண்டலி, மத்தவங்க பொருளை திருடினா என்ன ஆகும்னு தெரியும்ல. இனிமே திருட மாட்டேன்னு சொல்லு, உனக்கு ஆமா வைத்திருக்கிட்ட இருந்து மருந்து வாங்கி தரேன். நான் இனிமே திருட மாட்டேன், எனக்கு என் கண்ணு தெரிஞ்சா போதும். அப்படியே நல்லவனாயிரு. காட்டின் கண்ணன். காட்டிலே தந்திரசாலிகளான ஜிம்போ பிம்போ நரிங்க ஒரு நாள் கண்ணனையும் நண்பர்களையும் மந்திரத்தால சதி செய்ய பார்த்தாங்க. அப்புறம் என்ன நடந்தது, அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். கண்ணா பாரு. அணில் குட்டி, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போறீங்க? அப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? என்ன? நம்ம நரிங்க தூரம் எங்கேயோ போய் ஒரு மந்திரவாதி கிட்ட மந்திரம் தந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு பெரிய மந்திரப்பெட்டி கொண்டு வந்திருக்காங்க. மந்திர பெட்டியா? அது என்னன்னு சொல்லு. மந்திரப்பெட்டி வச்சுதான் ஒவ்வொரு வித்தைகளும் செய்ய முடியும். உங்களுக்கு அது தெரியாதா? பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போயிடும். நான் போறேன். நமக்கு போய் பார்க்கலாமே, என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். வா போலாம். டேய், நீ வரலையா? நான் எங்கும் வரல, நீங்க வேணா போ. நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா போலாம். மந்திர பெட்டியா? அன்பு காட்டுவாசிகளே, உங்கள் எல்லோரையும் ஜிம்போ பிம்போ வழங்கும் கிரேட் ஃபாரஸ்ட் மேஜிக்கிற்கு வரவேற்கின்றோம். இவனுக்கு என்னடா செய்ய போறாங்க? ஆமா, நீங்கள் இதுவரை காணாததும் கேட்காததுமான பல பல வித்தைகள் காட்ட நாங்கள் வந்திருக்கின்றோம்.
பாருங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். த கிரேட் ஃபாரஸ்ட் மேஜிக். நண்பர்களே, நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உங்களுக்காக முதன்மையாக வழங்குகிறோம் த கிரேட் மேஜிக் பாக்ஸ். பிம்போ, இதுல என்ன ஸ்பெஷல்? அது இந்த மந்திரப்பெட்டி வழியாக நமக்கு சொர்க்கத்துக்கே போகலாம். சொர்க்கத்துக்கா? சொர்க்கத்துக்கா? நீங்க யாரும் சந்தேகிக்க வேண்டாம், நம்மளோட பிம்போ தான் முதல்ல போக போறாரு. ஹாய் ஹாய். நடக்கிறத சொல்லுங்கடா. ஏய் ஜிம்போ, இவன் என்னடா அவன்? அப்போ ஓகே, பாய் பாய். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. த கிரேட் வேனிஷிங் ஆக்ட் பாருங்க. குலு குலு வேனிஷ், பிம்போ பிம்போ வேனிஷ். நம்ம பிம்போ இப்போ சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. கிரேட் வேனிஷிங் ஆக்ட். டேய், இது சூப்பர்டா. நமக்கும் சொர்க்கத்துக்கு போலாம்டா. இது ஏமாத்த வித்துடா. டேய், உன்னை ஒரு வழி பண்றேன்டா. அடுத்தது நம்ம காட்டின் அழகனும் புத்திசாலியுமான மிட்டுவ சொர்க்கத்துக்கு போக வரவேற்கிறேன். மிட்டு 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 மிட்டு. இல்ல நான் இல்ல, இவங்க ஏமாத்துறானுங்க. அப்ப நான் போய் பாக்குறேன். ஆ? நீ எங்கடா வர? எனக்கும் சொர்க்கத்துக்கு போகணும். முடியாது முடியாது, ஏறாத. ஒத்தி போடா. ஐயோ ஐயோ ஐயோ. ஷோ, உள்ள போக முடியலையே. ஐயோ, எல்லாம் போச்சு. இனிமே இது எதுக்கு? ஐயோ, என்ன ஒன்றும் பண்ணிடாத. டேய் பிம்பு, ஒளிஞ்சிருந்து ஏமாத்த பாக்குறல்ல? உன்னை இப்பவே சொர்க்கத்துக்கு அனுப்புற. ஐயோ, நல்ல மேஜிக். கண்ணா அமுக்குலோ. ஹே, சூப்பர்மேன் கண்ணு. ஹே, காட்டின் கண்ணன். உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணனை பிடிச்சிருக்கா? கண்ணனை பத்தியும் நண்பர்களை பத்தியும் கதை பாடல்களோட நான் திரும்பவும் வருவேன். நான் போகட்டுமா? டாடா.